இப்போ நம்ம சொந்தக்காரங்க கூட சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, அப்போ நீ எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும், நீ எல்லாத்துலேயும் மேலே இருக்கணும், நீ எல்லாத்துலேயும் உயரணும், எல்லாத்துலேயும் வாழ்ந்துருக்கணும், எல்லாத்துலேயும் நீ நீ ரொம்ப உயரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது போல் நம்ம லைஃப் வந்து மாறிடுச்சு வச்சுக்கிறீங்களா. பரவாயில்ல, ஏதோ போனான், கிறிஸ்தவனா போனான், பழிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது எல்லாம் மோசமாக போயிடுச்சு வச்சுக்கலாம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன போய் கண்ட நீ போய், என்ன போய் ஏசுன்னு என்னத்தை போய் கண்ட, நாங்கள்லாம் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க, ரொம்ப கஷ்டப்படுறியே, என்ன உன் விசுவாசம், என்ன விசுவாசம், என்ன விசுவாசம், என்ன ஜபம், என்ன சர்ச்சுன்னு ஓடினேன், ஒன்றுமே நடக்கலை உனக்கு. அப்போ நம்மளும் சோர்ந்து போயிடும். ஐயோ ஆமாம், நமக்கு ஒன்றும் நடக்கலை. நீங்கள் நிறைய பேர் இயேசுவை நம்பி வர்றாங்க, எனக்கு ஆண்டவர் இதை செய்வார், அதை செய்வார், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். ஆனால் எதுவுமே நடக்காத போது யுவர் ஹோப்ஸ் ஆர் டேஷ்ட், நம்பிக்கைகள் முறிந்து போகுது. ஆனால் விசுவாசிக்கிறவன் எப்படி இருக்கிறான்னா, இது நான் கற்பனை பண்ணதில்லை, நான் நினச்சதில்லை, நான் கேட்டதில்லை, கர்த்தர் முன் குறித்தது. அந்த பாதைக்கு என்ன நான் சப்மிட் பண்ணிட்டேன், எங்கே விட்டாலும் நான் போயிடுவேன், வாழ வச்சாலும் வாழ்ந்துருவேன், தாழ்ந்திருக்கனாலும் தாழ்ந்துருவேன், உயர்த்தாலும் உயர்த்திடுவேன், இறக்குனாலும் இறங்கிடுவேன். இதான் கர்த்தர் வச்சு நியமித்த பார்த்தா நான் சந்தோஷமாக போவேன் அந்த பயணத்தில். எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நான் கண்டு விசுவாசிக்காமல் காணாமல் விசுவாசிக்கிறேன்.